ஓகே, இப்போ நம்ம மஸ்கிட்டோ பேட்டை வந்து சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு நம்ம அது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்து அது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி சர்க்கியூட் போர்ட் இருக்குது. இது ஒரு பேட்ரி இருக்குது. இந்த மாதிரி சுவிட்சஸ்லாம் இருக்கும். இதை நம்மலாம் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூ வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுறேன். ஓகே, ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதை எடுக்கிறேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் எல்இடி அழுத்தும் போது லைட் எரியறதுக்கு. இது வந்து சார்ஜிங்கான எல்இடி. ஓகே, இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் மாமூலே வந்து D882ன்ற டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் காயில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே ஒரு 2 சின்ன கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அது இல்லாமல் 3 டயோட் இருக்குது. இப்போ நான் மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டரி செக் பண்ணுறேன். பேட்டரி எப்படி செக் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து வோல்டேஜ் டிசின்னு போட்டிருக்கிறதுல 20 வோல்ட் வச்சுட்டு இப்போது இந்த 2 ப்ரோப் இருக்கும். இந்த 2 ப்ரோபையும் எடுத்து இங்கே வைக்கிறேன். இப்போ இந்த பேட்டரி வந்து 4 வோல்ட் பேட்டரி, கரெக்டாக 4 வோல்ட் இருக்குது. இது வந்து 0 வோல்ட்டோ இல்லை 0.5 வோல்ட்டோ இருந்ததுன்னா அது வந்து பேட்டரி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் என்ன பண்ணணும்னா இந்த பொசிஷன் டயோடு மோடுக்கு வச்சுக்கணும். டயோடு மோடுக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எமிட்டர் கலெக்டர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. ஓகே, இந்த டிரான்சிஸ்டரில் 3 பின்னு இருக்குது. இந்த 3 பின்னு சால்ட்ரிங் ஆகிருக்கும். இந்த டிரான்சிஸ்டரில் ஒரு பின்னில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இதுதான் வந்து பேஸ் பின். இந்த பேஸ் பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலர் ரெட் கலர் ப்ரோப் இருக்குல்ல, இது ஒரு NPN டிரான்சிஸ்டர். NPNன்னா பேஸுக்கு வந்து P, இதுக்கு வந்து N அப்படின்னா இங்கே வந்து ரெட்டையும் இங்கே வந்து இதையும் வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் இது மாதிரி தான் செக் பண்ணுறேன். இது மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். இதோடைய இது வந்து 600 அந்த மாதிரி சம்திங் வரணும். அதே மாதிரி இன்னொரு சைடு செக் பண்ணாலும் இந்த மாடலில் வந்து அதே சேம் வேல்யூ காட்டணும். இல்லை ஒரு வேளை வந்து ஷார்ட் இந்த மாதிரி பஸ்ஸர் சவுண்டோ இல்லை எதுவுமே காட்டலினாவோ இந்த டிரான்சிஸ்டர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து ஒரு செம்பு கம்பி வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கம்பி இருக்கும். இந்த கம்பி மாதிரி இருக்கிறது எப்படின்னா இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டைரெக்டாக இந்த கம்பி மாதிரி வச்சிருக்கிற அந்த இதுக்கு டைரெக்டாக போகும். இதிலிருந்து இந்த காயில் வந்து இங்கே வரும். இதை நம்ம பஸ்ஸரில் வைக்கும் போது இங்கே வரணும். அதே மாதிரி இது ரெண்டும் கனெக்ஷன். இதுக்கு வந்து ஓம்ஸ் காட்டணும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் வேல்யூ காட்டணும். இருந்துச்சுன்னா இது ஓகே. இதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணுறதுக்கான இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறது ஃபெரைட் கோர் டிரான்ஸ்ஃபார்மர். இதை இப்படி தான் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு பெருசாக டிஃப்ரெண்ட் வராது. கெப்பாசிட்டரில் இதோட வேல்யூ பார்த்துக்கோங்க. இந்த கெப்பாசிட்டரில் எங்கேயாவது வந்து வெடிச்சு கருப்பாக இருக்கும். இங்கே நல்லா இருக்குது, ஒரு வேளை வெடிச்சு கருப்பாக இருக்கும். மற்றபடிக்கு இந்த டயோடு இந்த 3 டயோடுலாம் கம்ப்ளைண்ட் வராது. இதிலெல்லாம் ஃபால்ட்டுனா இது வரும். இந்த ஃபால்ட்டுனா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வெடிப்பு எந்த ஒரு ஸ்பார்க்குமே வராது அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட். ஒருவேளை நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளைண்ட்னா மோஸ்ட்லி வந்து சுத்தமாக அடிக்காது, இல்லைன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தீப்பொறி மாதிரி அப்படி லைட்டாக வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றணும். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா வந்து இதை இப்படி வச்சோம்னா உங்களுக்கு வந்து லைட் எரியாது. இதை வந்து இப்படி அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் வந்து பஸ்ஸர் சவுண்டு வருதா? இந்த பஸ்ஸர் வருதுன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெடி பண்ணதில் இப்போ அழுத்துனா இப்போ வந்து கீழே வந்து லேம்ப் எரியுதா? LED இண்டிகேஷன் எரியுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வெடிக்கிறேன்.